ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட மெரினா பீச் போயிருந்தோம். பார்க்கிங்கே கிடைக்காதனால ஏதோ ஒரு கார்னர்ல கார நிறுத்திட்டு பீச்சுக்கு வந்தாச்சு. பசங்க பீச்ல ஆடணும்னு ரொம்ப தொல்ல பண்ணாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பீச் தண்ணியில நனையிறது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி காயாது, அதோட கார்ல ஏறணும் அந்த யோசனை எல்லாம் இருந்தது. ஆனா என் மாமனார் பசங்க ஆசைக்காக அவங்கள பீச்சுக்கு கூட்டு போனாரு. நல்லா பீச்ல ஆடின கையோட என் பொண்ணு காட்டன் கேண்டி வேணும்னு வந்துட்டா. சரி அந்த பஞ்சு மிட்டாய்க்காரரை கூப்பிட்டு 2 பாக்கெட் பஞ்சு மிட்டாயும் வாங்கணும். 2 பாக்கெட் பஞ்சு மிட்டாய் வாங்க அடுத்த நிமிஷம் என் பொண்ணு பயங்கரமா குதிக்கிறா. எதுக்குடி இப்படி குதிக்கிற அப்படின்னு பார்த்தா அவனோட ஹஸ்பண்ட் அவளோட பாக்கெட் மணில இருந்தே பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அப்பா அது கஷ்டப்பட்டு நான் சேவ் பண்ணி வச்ச பணம், அதை கொடுக்காதீங்க அப்படின்னு தான் அவ குதிச்சிட்டு இருந்தா. இருந்தாலும் குழந்தையை ஏமாத்தி குழந்தையோட சேவிங் பணத்தையே எடுத்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லியும் என் பையனும் பொண்ணும் பயங்கரமா என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இரட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கிறதுனால தலைக்கு மேலேயே வந்து ஃபிளைட் ரொம்ப க்ளோஸ்ல பறந்துட்டு இருந்தது. எல்லாம் பார்க்க ஜாலியா இருக்கும். இப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பசங்க வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம்னு நேரா ஸ்நாக்ஸ் கவுண்டர் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆளுக்கு தனித்தனியா ஒரு பீஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு அடம் பிடிச்சு ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பட்டாணி சொல்ல சாப்பிடாம போக முடியுமா? அதனால இப்போ பட்டாணி சொல்ல வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஆனா அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கடகடன் வயித்துல போயிடுச்சு. சோ இதுதான் எங்களோட சின்ன மினி டே அவுட் vlog.